முன்னாடிலாம் மக்களுக்கு தங்கத்தின் மீது நிறைய மோகம் இருந்துச்சு. தலையில் நெத்தி சுட்டியில் ஆரம்பிச்சு தோடு, ஜிமிக்கி, காதில் செயின், கையில் வளையல், காலில் கொலுசு, ஒட்டியான வரைக்கும் தங்கத்தில் போட்டுருந்தாங்க. இன்றைக்கி சிம்பிளாக ஒரே ஒரு செயின் போட்டுக்கிற காலம் வந்துருச்சு. ஸோ மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட தங்கத்தின் மீது இருக்க அந்த மோகம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா இப்படி எடுத்துக்கலாம், அது ஒரு திருமணமும் சொர்க்கத்தில் நிச்சயம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுவேன். ஒரு திருமணமும் தங்கத்தின் மூலமாக மட்டுமே நிச்சயம் செய்யப்படுகிறதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு மாப்பிள்ளை வந்துட்டு எங்கே வேலை செய்கிறான்னு பார்ப்போம், எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு பார்ப்போம். அவர் எங்கேயாவது ஒரு 50,000 60,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா ஒரு 50 சவரன் போடுவீங்களா, 100 சவரன் போடுவீங்களான்னு பேசுகிறாங்க. டாக்டராக இருந்தால் ஒரு 300 சவரன் போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே எங்கே நிச்சயம் செய்யப்படுகிறது? தங்கத்தின் மூலமாக மட்டுமே ஒரு திருமணங்கள் வந்து நிச்சயம் செய்யப்படுகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காலத்து இளைஞர்கள் நிச்சயமாக சின்ன சின்ன பொருளை தான் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் திருமணங்கள் அல்லது விழா காலங்கள் அல்லது தங்களுடைய வீட்டில் உள்ள விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன பொருள் போடுறதில்லை. பெரிய ஆரம், ஒட்டியானம், வளையல், சுட்டி, நெத்தி சுட்டி இப்படி எல்லாமே போட ஆரம்பிக்கிறாங்க. அது போடும்போது அவங்களே எடுத்து அந்த நகையெல்லாம் அணிந்து அவர்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் அவர் பார்த்தார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு லட்சுமி கடாட்சமாக அவர்களே தென்படுவார்கள். அப்படிப்பட்ட இருக்கும்போது அவங்களுக்கு அது நிச்சயமாக அந்த பொருள் மீது அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. வெளியே போகிறது போது வேணால் பயன்படுத்தாத இருக்கலாம். ஆனால் விசேஷ நாட்களுக்கும் அல்லது திருமண நாட்களுக்கும் அல்லது வந்து ஏதாவது ஒரு திருவிழா போன்ற இடத்துல எல்லாம் போகும்போது நிறைய நகை போட்டுட்டு போகிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது.